இப்போ நம்ம இந்த பக்கம் முட்டை கிரேவி ஆன் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான பாருங்க முட்டை குழம்பு. ஏன்னா மத்தியானத்துக்கு தேவை அப்படின்னா நம்ம குழம்பு வச்சு தானே ஆகணும். அதனால் சேர்த்தே வச்சுட்டேன். ஆனால் இதில் நான் தேங்காயெலாம் ஊற்றலை, பார்த்துக்கோங்க. சூப்பரான நம்ம வீட்டில் காலையில் நைட்டு போட்டு சப்பாத்தியும் முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்புனே வச்சுக்குவோம். ஆமாம், கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் மத்தியானத்துக்கு சேர்த்து தாங்க. ஆமாம், சும்மாலாம் வைக்க மாட்டேன் நான். ஆமாங்க, ஏதோ ஒரு நேரம் வச்சா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மனா அப்படியெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம நான்வெஜ் பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எதுனாலும் ஒன்று தானேங்க எப்படி. ஆமாம், எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த பக்கம் சப்பாத்தி சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் முட்டை கிரேவி ஆன் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான பாருங்க முட்டை குழம்பு. ஏன்னா மத்தியானத்துக்கு தேவை அப்படின்னா நம்ம குழம்பு வச்சு தானே ஆகணும். அதனால் சேர்த்தே வச்சுட்டேன். ஆனால் இதில் நான் தேங்காயெலாம் ஊற்றலை, பார்த்துக்கோங்க. சூப்பரான நம்ம வீட்டில் காலையில் நைட்டு போட்டு சப்பாத்தியும் முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.